வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வெனஸ்டேவோட vlogங்க. என்னோட டே ஃபுல்லாக எப்படி போச்சு அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையிலேயே வந்து 6 o'clock போல் எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகி கிச்சன் ரூம்குள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை வந்து காஃபி வைக்கிறது தான். காஃபி வச்சு காஃபிக்கு அதை குடிச்சிட்டதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு டேவே வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். காலையிலேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து தோசை வித் முள்ளங்கி சாம்பார் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் வந்து சாம்பாருக்கான திங்ஸ் எல்லாம் வெட்டி வச்சுட்டு சாம்பாரை வந்து அப்படியே வந்து தாளித்து விட்டாச்சு. மத்தியானத்துக்கு இது கூடவே வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் வித் ஒயிட் ரைஸ் வந்து பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்து காய்கறியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கேரட் பீன்ஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது இந்த காய்கறியும் வந்து தனியாக வந்து தாளித்து விட்டாச்சு. சாம்பார் வந்து ஒரு பக்கம் வந்து ஆகிட்டு இருந்துச்சு. இந்த கேப்பில் நான் போய் மகிழ் குட்டியை எழுப்பி அவனை வந்து ப்ரஷ் பண்ண வச்சு அவனை குளிப்பாட்டி வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ காலையில் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து தோசை பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதனால் வந்து தோசை ஊற்றிட்டேன். எப்பவுமே வந்து காலையில் மகிழ் குட்டிக்கு நானே வந்து ஊட்டி விட்டுருவேன். அவனே சாப்பிட்டா கொஞ்சம் லேட் பண்ணிடுவான். ஸோ அதனால் வந்து அவனுக்கும் வந்து தோசை வித் முள்ளங்கி சாம்பாரோட ஊட்டி விட்டாச்சு. இப்போது லஞ்சுக்கு வந்து அவன் வந்து ரைஸ் வேணான்னு சொல்லிட்டான். அதனால் வந்து தோசையே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சான். ஸோ நான் வந்து தோசைக்குள்ளேயே வந்து அந்த பொரியலை வச்சு ஸ்டஃப் பண்ணி அதையே வந்து அப்படியே ரோல் பண்ணி அதை அப்படியே வந்து லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். இப்போ வந்து மகிழ் குட்டியோட லஞ்ச் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு அதை போட்டு வச்சுட்டேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் கட் பண்ணி வைக்க சொன்னான்னு சொல்லிட்டு ஆப்பிளும் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். மகிழ் குட்டியை எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சதுக்கப்புறமா வந்து சதுர்வர்ணா குட்டி வந்து அப்போ தான் வந்து எந்திரிச்சாங்க. ஸோ அதனால் வந்து எந்திரிச்சதுக்கப்புறமா அவளையும் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி வச்சுட்டு அவளுக்காக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குட்டி குட்டி தோசை இது கூட வந்து முள்ளங்கி சாம்பார் வந்து ரெடி பண்ணிட்டேன். அப்படியே கூடவே வந்து ஹஸ்பண்டும் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டாரு. அவருக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. நானும் வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். ஒயிட் ரைஸு சாம்பார் இது கூட வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சு லஞ்ச் பேக் பண்ணி அவரும் வந்து அனுப்பிச்சதுக்கப்புறமா வந்து என்னோடய வேலைகளெல்லாம் வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பெட்ரூம் க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பாப்பாவை தூங்க வச்சதுக்கப்புறமா வந்து வீட்டெலாம் கூட்டு தள்ளிட்டு பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு வாஷிங் மிஷினில் வந்து ட்ரெஸ் போட்டுட்டு என்னோடய வேலையெல்லாம் பார்த்துட்டு குளிச்சுட்டு ஒரு 2 மணி போல் வந்து நானும் பாப்பாவும் வந்து மகிழ் குட்டியை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரைக்கும் கிளம்பிட்டோம். ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து அவங்க 2 பேர்த்துக்குமே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுப்பேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரம் வந்து விளையாடுவாங்க. விளையாண்டதுக்கப்புறமா வந்து ஈவினிங் ஒரு 6 o'clock போல் வந்து ஹோம்ஒர்க் 2 பேருமே எழுதிட்டு இருப்பாங்க. சதுர்வர்ணா குட்டி வந்து மகிழ் குட்டியோட LKG புக்கில் வந்து எழுதிட்டு இருப்பாங்க. மகிழ் குட்டியோட ஹோம்ஒர்க்ஸ் வந்து எழுதிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் போல் அதுவே போகும். 7 o'clock மேலே தான் வந்து டின்னரே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டின்னருக்கு வந்து நைட்டுக்கு இட்லி வித் புதினா சட்னி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து அது பண்ண ஆரம்பித்தேன். அவங்களுக்கு அப்படியே ஹோம்ஒர்க் சொல்லிகிட்டே வந்து நான் வந்து புதினா தலை, கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக வந்து கிள்ளி வச்சுட்டு இருந்தேன். எல்லாத்தையும் இப்போ கிள்ளி வச்சதுக்கப்புறமா வந்து நான் வந்து சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க 2 பேருமே. அவங்க அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 o'clock 7:30 இல்லை 8 o'clock போல் ஆயிரும். எப்போ வேணால் வருவார். அவங்க வர்றதுக்குள்ளேயே கூட டின்னரெல்லாம் முடிச்சுருவோம். அவ்வளோதான். எங்களோட டின்னர் மெனு வந்து இட்லி, புதினா சட்னி, தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வந்து எல்லாருமே டிவி பார்த்துட்டு நைட்டு வந்து பால் குடிச்சிட்டு எல்லாருமே தூங்கிட்டோம். எங்களோட வெனஸ்டேவோட டே இப்படி தான் வந்து போச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.